வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் மனிதர்களாகிய நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் செல்வமும் பணமும் இன்றியமையாத பொருட்களாக இருக்கின்றன. ஆனால் இன்றைய தினத்திலே இந்த இரண்டு வாசகங்களும் நாம் யாரை முதன்மைப்படுத்துகின்றோம்? செல்வத்தை முதன்மைப்படுத்துகின்றோமா அல்லது கடவுளை முதன்மைப்படுத்துகின்றோமா என்று தியானிக்க நம்மை அழைக்கின்றன. பல நேரங்களில் நாம் செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மக்களாக, செல்வத்தை தேடி அழைக்கின்ற மக்களாக பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்லாது எல்லா நேரத்திலும் கடவுளே நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையானவராக, எல்லா நேரத்திலும் கடவுளையே நாம் முதன்மைப்படுத்தி வாழ்கின்ற மக்களாக வாழும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் கிடைப்பதோடு விண்ணரசில் நமக்கான இடமும் கண்டிப்பாக இருக்கும் என்ற ஒரு உறுதியை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகின்றது. சிந்தித்து பார்ப்போம். எவையெல்லாம் நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து எடுத்து செல்கின்றன? எவையெல்லாம் நம் ஆண்டவரிடத்திலிருந்து நம்மை தடுக்கி நம்மை வேறு வழியில் நகர்த்தி செல்கின்றன என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக மனம் வருந்தி இந்த திருப்பலியிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். உள்ளம் நொறுங்கி வருந்தோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கின்றே. எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய.
அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர் நகரின் மன்னனுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கின்றேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல. மனிதனே, தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாயில்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளைப் போல் அறிவாளி என உன்னை கருதிக் கொள்வதால் மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கெதிராய் எழும்பச் செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். உன் பெருமையை குலைப்பர், படுகுழியில் தள்ளுவர் உன்னை. கடல் நடுவே மூழ்கி சாவோர் என சாவாய் நீயே. அப்போது உன்னை கொல்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயே. உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல, மனிதனாகவே இருப்பாய். விருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையால் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நான் சொன்னேன், அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்றுப்போக செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழிச்சொல்லுக்கு அன்றியும் வாளாவிருந்தேன். பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்கள் புத்தி கெட்ட மக்கள், அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை. ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விற்றுவிட்டதாலன்றோ? அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதாலன்றோ? பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்கள் ஆற்றல் இழந்துவிட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனுமில்லை எனவும் காணும்போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. Alleluia, 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 Alleluia. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 23 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தனது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பெறாக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செல்வத்தை வைத்திருப்பது தவறல்ல, மாறாக செல்வம் நம்மை வைத்திருப்பது தான் ஆபத்து. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் செல்வம் நம்மை எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சீராக்குகின்றது, நம்முடைய வாழ்க்கையை அழிவை நோக்கிய பாதைக்கு எடுத்து செல்கின்றது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஒரு பக்கம் செல்வம் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் செல்வம் என்பது மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கின்றது. பணம் இல்லைன்னா நம்மளை ஒரு நாயும் மதிக்காது என்று சொல்லுவார்கள். பணம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நாம் யார் என்று நாம் வைத்திருக்கிற பணம் தான் தீர்மானிக்கின்றது. ஆனால் அந்த பணம் நம்மை ஆளுமை செய்யக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய கருத்தாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், ஆண்டவருடைய வாக்கு எசேக்கியேலின் வழியாக தீரு நாட்டினுடைய அரசனிடம் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அரசன்ட்ட பாருங்க, அறிவு இருக்கிறது, செல்வம் இருக்கின்றது, திறமை இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. இது எல்லாம் இருக்கிறதுனால அவன் தன்னையே கடவுளாக எண்ணிக்கொள்கிறான். எல்லாம் இருக்கு, என்கிட்ட அதிகாரம் இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் தான் கடவுள் என்ற நிலைவுக்கு தன்னை உயர்த்தி கொள்வதால் கடவுள் அவனை சாடுவதை நாம் பார்க்கின்றோம். நீ என்னதான் வச்சிருந்தாலும் நீ ஒரு சாதாரண மனிதன். நீ எப்போதும் உன்னை ஒரு கடவுளுக்கு எதிராக, கடவுளுக்கு நேராக உன்னை வைத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும், உலகத்தை எல்லாவற்றையும் படைத்தது கடவுள் என்ற உண்மையை எசேக்கியேல் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். நாம் நம்மை கடவுளுக்கு மேலாக நம்மை உயர்த்தும் பொழுது அது எது வேண்டுமானாக இருக்கலாம். அதிகாரத்தினால் நம்ம சில நேரங்களில் நாம் எண்ணுவது உண்டு. அது படம் படைத்ததாக நாம் நினைத்து கொண்டு நான் கடவுளுக்கு மேலே, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா அறிவும் இருக்கின்றது என்று சில நேரங்களில் நாம் எல்லோருக்கும் மேலாக, பல நேரங்களில் கடவுளுக்கு மேலாக நாம் எண்ணிக்கொள்வதுண்டு. அதைத்தான் கடவுள் கடுமையாக சாடுவதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், விண்ணரசில் நுழைவது எவ்வளவு கடினம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். சொல்வதை பார்க்கின்றோம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது கூட ரொம்ப ஈஸியானது. ஆனால் ஒரு செல்வர் விண்ணரசிற்குள் புக முடியாது என்ற ஒரு மைய கருத்தை தெளிவாக எடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பணம் வைத்திருந்ததால் ஒருவர் கெட்டவர், பணம் அவரை நிறையா வச்சிருக்காரு, அவர் பணபலம் படைத்தவர், அவர்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்றதுனால அவர் கெட்டவர்
அப்படி என்பது அல்ல. அது கடவுளும் அப்படி சொல்லலை. மாறாக நான் பணம் வச்சிருந்தோம், என்னுடைய பணத்தை வைத்து, என்னுடைய செல்வத்தை வைத்து நான் பிறரோடு பகிர்ந்து நானும் உண்டு மகிழ்ந்தேன் என்றால் அது கடவுளுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக, விண்ணரசில் நமக்கான இடத்தை உறுதி செய்வதாக இருக்கும். ஆனால் என்கிட்ட எல்லாம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும் வச்சிருந்து நல்லா வாழ்வேன் என்று இன்று நம்முடைய சமுதாயத்தில் பல பேர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, நம்மள நிறையா பேர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு, எல்லாம் எனக்கு மட்டும்தான், எல்லாம் என்னுடைய குடும்பத்தாருக்கு மட்டும்தான், எல்லாம் என்னுடைய சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் என்று பல நேரங்களில் எல்லாவற்றையும் எல்லா செல்வத்தையும் நமக்காக நாம் இந்த பூமியிலே சேர்த்து கொள்வதால் ஆண்டவர் விண்ணரசில் இப்படிப்பட்டவங்களுக்கு இடம் இல்லை என்பதை தெளிவாக எடுத்துரைப்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் எடுத்துரைக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு நம்மை வீடு, நிலம், மனம் எல்லாவற்றையும் விட்டுடுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வாங்க என்று சொல்லவில்லை. மாறாக இவற்றில் எது என்னை பிடித்து கொண்டிருக்கின்றது? அதிகாரம் என்னை பிடித்து கொண்டிருக்கின்றதா, அல்லது செல்வம் என்னை பிடித்து வைத்திருக்கின்றதா, அல்லது பணம் என்னை பிடித்து வைத்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்னைக்கு பல நபர்கள் பணத்தால் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பணத்தால் ஆளுமை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் பதவி ஆசை, ஒரு சிலருக்கு புகழ் ஆசை, ஒரு சிலருக்கு நான் தான் என்ற அகந்தை, ஒரு சிலருக்கு பலரால் நான் பாராட்டப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை. இப்படி நம்மை பல்வேறு வகையான பேய்கள் நம்மை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கின்றன. இது எல்லாமே கடவுளுடைய பார்வையில் தீயதாக இருக்கின்றது. நாம் விண்ணரசில் நமக்கான ஒரு இடம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் நாம் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ, நாம் நம்மிடம் இருப்பதை பிறரோடு மகிழ்ந்து உண்டு வாழ இன்றைய நாளினுடைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்றோம், எசேக்கியேலினுடைய இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் இந்த திருநாட்டின் அரசனுக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். நீ எல்லாம் வச்சிருக்க, கரெக்டு, எல்லாம் உன்னுடைய சொந்த உழைப்பால் நீ பெற்றுக்கொண்டாய், ஓகே, ஆனால் கடவுளுக்கு நீ என்ன செய்தான்? அந்த வைத்திருந்த பொன்னும் பொருளும் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு நீ எதை ஆண்டாய்? எல்லாம் இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் தன்னையே உயர்த்தி கொண்டு எல்லா மனிதர்களுக்கும் மேலாக, இறுதியாக கடவுளுக்கு மேலாக தன்னை எண்ணிக்கொண்டதால் அங்கே அவர் சபிக்கப்படுகிறார். இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள். நாம் நம்முடைய மனித வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்த வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு பொருளாக பணமும் செல்வமும் இருக்கின்றது. ஆம், அது நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாது. ஆனால் அதுவே நம்மை ஆளுமை செய்கின்ற அளவிற்கு நாம் இந்த பணத்தை பிடிச்சிக்கிட்டு எப்போவுமே பணப்பேயாக, பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து கொள்கின்ற ஒரு மனிதர்களாக வாழ்வதை கடவுள் இன்று கடுமையாக சாடுவதை நாம் பார்க்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம். இன்று நாம் எதை பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்கின்றோம்? பணத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோமா? அதிகாரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோமா? அல்லது பிறருடைய பாராட்டு நமக்கு வேணும்னு சொல்லி தொங்கிட்டு இருக்கோமா? அல்லது புகழ் நமக்கு வேணும்னு தொங்கிட்டு இருக்கோமா? எதையெல்லாம் பிடித்து தொங்கிக்கிட்டு, இதெல்லாம் பேய்கள். ஆண்டவருடைய பார்வையில் இவையெல்லாம் பேய்கள். இந்த பேய்களெல்லாம் நம்ம பல நேரங்களில் பிடிச்சு தொங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் கடவுள் இது எல்லாவற்றையும் விட நாம் விண்ணரசில் நமக்கான ஒரு உறுதியான ஒரு இடம் வேண்டும் என்றால் நாம் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கடவுளை நம்ம எப்போ இறுக்கமாக பிடிக்கின்றோமோ அப்பொழுது நாம் கடவுளினுடைய பிள்ளையாக, கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பிள்ளைகளாக, விண்ணரசில் நமக்கான ஒரு இடத்தை நாம் உறுதி செய்கின்ற ஒரு பிள்ளையாக கடவுள் நம்மை தேர்ந்து கொள்வார். கடவுள் நமக்கான ஒரு இடத்தை அங்கே ஏற்பாடு செய்வார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமுக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. சிந்தித்து பார்ப்போம். அன்பு இறை மக்களே, பல நேரங்களில் இந்த நவீன காலத்தில் நம்ம பணத்தை மட்டுமே மையமாக வச்சு ஓடிக்கிட்டே இருக்கோம். என் பிள்ளைக்கு சேர்க்கணும், எனக்கு சேர்க்கணும், என் சொந்த பந்தங்களுக்கு சேர்க்கணும், இல்லை என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு பணத்தை நோக்கி பணப்பேய்களாக நாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம்தான். ஆனால் இந்த பணமே நம்மை ஆண்டு விடக்கூடாது, இந்த பணமே நம்மை அடிமையாக்கி விடக்கூடாது. சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் இந்த பணத்திற்கு அடிமையாகி இருக்கின்ற மக்களாக, பணத்தை மட்டுமே வைத்து
ஓடிக்கொண்டிருக்கின்ற மக்களாக, பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டக்கூடிய மக்களாக நாம் பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே நம்முடைய முழுமையான சொத்து, ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையினுடைய உரிமையான சொத்து, ஆண்டவர் மட்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை என்பதை உணர்ந்த மக்களாக நாம் வாழ தொடர்ந்து திருப்பலில் ஜெபிப்போம். அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். முது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின் வழி தண்டனைக்கு உரியவராயினும் முது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திரு தந்தையிலேயோ எங்கள் பேராய ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற அன்பு தெய்வம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, இவர்கள் அடையாளங்களால் கிறிஸ்துவை ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை செய்து கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கடவுளை பின்பற்றி வாழ்கின்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாவில்
புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.